இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி வியாழக்கிழமை தொடங்குகிறது. இந்த போட்டி குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜாவித். இந்திய வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 9ஆம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்குது. முஷஃபிகுர் ரஹீம் தலைமையிலான வங்கதேச அணி முதல் முறையாக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாட போகிறாங்க. 16 வருட காலத்தில் அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்து ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுறாங்க. முஷஃபிகுர் ரஹீம் தலைமையிலான அணியில் எதிர் அணிகளுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஷகிபுல் ஹசன், அப்புறம் ஒரு இளம் வீரர் மெஹதி ஹசன், இவங்களாம் வந்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பாகவே செயல்பட்டாங்க. நம்ம வங்கதேசம் தானே அப்படின்னு நினைக்காம வங்கதேசம் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு நேற்று வந்து அனில் கும்ப்ளேவே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்க வங்கதேசம் வந்து நியூசிலாண்டுக்கு எதிரான தொடர்லையும் சூப்பராக செயல்பட்டாங்க, இங்கிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ வங்கதேசம் பழைய வங்கதேசம் கிடையாது. ஸோ அதை கருத்தில் கொண்டு இந்திய வீரர்கள் வந்து செயல்படணும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் வந்து இந்த மாத இறுதியில் நடக்குது. ஸோ இதுக்கு ஒரு வார்ம் அப் மேட்சாகவும் இந்தியா வந்து இதை கருதி விளையாடணும். இந்த போட்டியில் யார் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வந்து பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இருப்பாங்க. வங்கதேசம் இந்தியா இடையிலான இந்த டெஸ்ட் போட்டியில் இந்தியா எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஜாவேத்.